தன்னடக்கமாக பேசணும். தற்புகழ்ச்சி கூடாது. நம்ம வந்து புகழ்ச்சி நம்ம ஏன் கடமை செய்கிறோம், ஒரு லட்சியம்னு வரும்போது நம்ம வந்து நல்லா கடமையாக இருந்து தொடர்ச்சியாக செய்யணும், இடைவிடாமல் செய்யணும். அப்படின்னா ஏன் கடமை செய்கிறோம் அப்படின்னா, புகழை தேடி தான் நம்ம வந்து கடமை செய்கிறோம். புகழ், பணம், புகழ் இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம கடமை செய்கிறோம். நான் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இது செய்யலை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கடமையை செஞ்சால் ஒன்று புகழ் கிடைக்கும், இல்லைன்னா புகழ்ச்சி கிடைக்கும், இல்லைன்னா இகழ்ச்சி கிடைக்கும். அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. அதனால் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம கடமையை மட்டும் தன்னடக்கத்தோடு செய்யணும். தற்புகழ்ச்சியோட வந்து கடமை நம்மளை நாமே புகழ்ந்துக்கிட்டு கடமை செஞ்சிட்ருக்கூடாது. புகழ்ச்சியோ பணமோ அது வெளியிலேருந்து தான் வரணும். நம்மக்கிட்ட இருந்தே நாம் புகழ்ச்சியை சரி நம்மளே நம்ம புகழ்ந்துக்கிறோம், நமக்கு நாமே பணத்தை கொடுத்துக்க முடியுமா? ஒரு கடமை செய்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு கடமை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்படிங்கும்போது அந்த கடமைக்கு பலனாக பணம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, புகழும் கிடைக்கிது. சரி நம்மளே புகழ்ந்துக்கிறோம், நமக்கு நாமே பணத்தை கொடுத்துக்க முடியுமா? நமக்கு நாமே புகழை கொடுத்துக் கொள்கிறோம், நாமே நம்மளே புகழ்ந்து கொள்கிறோம், நாமே வந்து நமக்கு பணத்தை கொடுத்துக்க முடியுமா? கொடுத்துக்க முடியாது, அப்படி தானே? அதனால் புகழ்ச்சியும் பணமும் வெளியிலேருந்து வரணும். அதனால் வந்து அப்போ தான் வந்து கடமை செய்வதற்கான ஒரு பணிவு, தன்னடக்கம் என்பது அதுதான். அதனால் அந்த வகையில் வந்து கடமை செய்யும்போது நம்ம தொடர்ச்சியாக ஒரு கடமை செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை பணிவாக செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். தன்னடக்கத்தோடு அந்த கடமை செய்யணும். வெளியிலேருந்து அந்த பணமும் புகழும் கிடைக்கிறதா என்பதை எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம அந்த கடமை செய்யணும். கடமையும் அதாவது புகழ்ச்சியும் பணமும் வெளியிலேருந்து வரணும். நான் பணத்தை எதிர்பார்க்கணும், புகழை எதிர்பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து தன்னடக்கத்தோடு அந்த புகழையும் சரி பணத்தையும் சரி தன்னடக்கத்தோடு அந்த கடமை செய்யணும். எதிர்பார்த்து தன்னடக்கத்தோடு, தற்புகழ்ச்சி செய்யாமல், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாமல் ஒரு கடமை செய்கிற அந்த மனநிலை தான் நம்ம தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு கடமை செய்வதற்கு அது வழிவகுக்கும். நம்மளே நாமே புகழ்ந்துக்கிட்டோன்னாக்கா அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அது ஒரு சுய இன்பம் மாதிரி தான். எப்படி எந்த ஒரு பிறரை சார்ந்திராமல் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தன்னந்தனியாக இருந்து சுய இன்பம் செய்வது போல தான் அதுவும் தற்புகழ்ச்சி என்பதும். அதனால் வந்து அது நம்மை வந்து சோம்பேறியாக்கிவிடும். கடமையை செய்கிறது அது மாதிரியான விழிப்புணர்வு இல்லாமல், கடமை செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வு இல்லாமல் நம்மையே அது வந்து சோம்பேறியாக்கிவிடும். அதனால் வந்து தற்புகழ்ச்சி என்பது இருக்கக்கூடாது. தன்னடக்கத்தோட பணிவோடு கடமை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் தொடர்ந்து அந்த கடமையை ஊக்கத்தோட உற்சாகத்தோடு அது நம்ம செய்ய முடியும். நான் கூட எனது வீடியோக்களில் அங்கங்கே ஏதாவது தற்புகழ்ச்சியாக ஏதாவது பேசியிருப்பேன், அதில் தன்னடக்கம் இல்லாமல் கூட பேசியிருப்பேன். ஒரு தவறு செய்து தான் நம்ம வந்து அதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் நான் சொன்னது சரி தான். ஒரு சரியானவற்றை கற்றுக்கொள்வதற்காக நான் அதுபோல் வந்து தற்புகழ்ச்சியோடு நான் பேசியிருப்பேன். அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்கிறேன். நம்ம தவறு செய்கிறது முக்கியம் இல்லை, அதுலேருந்து பாடம் கற்றுக்காமல் போகிறது தான் முக்கியம். தொடர்ந்து பாடம் கற்றுக்காமல் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பது தான். அதனால் வந்து நான் அப்படி பேசினேன்னா அதில் ஒன்று நான் அந்த துணிச்சலாக பேசுகிறேன். நான் துணிச்சலாக ஒரு தவறு செய்கிறேன், சரியானவற்றை கற்றுக்கொள்வதற்காக, கண்டுபிடிப்பதற்காக நான் அந்த தவறை நான் செஞ்சுருக்கலாம். அதுலேருந்து கற்றுக்கிறேன் பாருங்கள். கற்றுக்கும் போது நான் அந்த தவறுலேருந்து நான் விடுபடுறேன். கற்றுக்காத போது நான் அந்த தவறுக்கு நான் பொறுப்பாளியாக தொடர்ந்து எப்போ நான் பாடம் கற்றுக்கிறேனோ அப்போவே நான் அந்த தவறுலேருந்து விடுபடுகிறேன். அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் அந்த தவறை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆக அந்த தவறு செய்வதன் நோக்கம் ஒரு சரியான ஒன்றை கற்றுக்கொள்வதுதான் எனும்போது அது பெருமை தான். அந்த தவறுக்கு கூட ஒரு பெருமை இருக்கிறது.